இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின வசனங்கள் இந்த வருடத்தின் கடைசியிலே தேவன் நமக்கு அளித்த வசனங்களாக இருக்கிறது என்று நாம் இந்த காலை வேளையிலே அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்று நம்பி, இந்த நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்கு இருப்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு அதை எழுதுகிறார். பிலிப்பு பட்டணத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பட்டணத்தின் பெயர் வந்ததற்கு காரணம் அங்கே அலெக்சாண்டருடைய தகப்பனாருடைய பெயர் பிலிப்பு. அலெக்சாண்டருடைய தகப்பனாருடைய பெயர் பிலிப்பு. ஆனால் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு செல்லும்படியான வார்த்தை தேவனிடத்தில் இருந்து அங்கே வந்தது என்ற உறுதி கிடைப்பதற்காக அந்த பட்டணத்துக்கு இவர்கள் புறப்படக்கூடிய இடத்துல அங்கே தடை வந்தது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அப்போஸ்தலர்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு சென்று அந்த ஊழியத்தை அங்கு நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலர்கள் இந்த பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்த நேரத்துல ரோம கிரேக்க வரலாறுகளை நன்றாக அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு வரும் பொழுது அவருக்கு தெரியும் அந்த பட்டணம் யார் பெயரால் இருக்கிறது என்று. ஆனாலும் அவர் இங்கே யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சீஷனாக அப்போஸ்தலனாக வரக்கூடிய இடத்துல அவருக்கு என்ன நினைவு வந்திருக்கும் என்றால் 2 பிலிப்பு அவருடைய நினைவிலே வந்திருப்பார்கள். ஒன்று, பிதாவாகிய தேவனை எனக்கு காண்பியும், வேறொன்றும் வேண்டாம் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பிலிப்பு. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவராகிய பிலிப்பு. இந்த பட்டணத்தில் அப்போஸ்தலர்கள் வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பிலிப்பை நினைவு கூறாமல் இருக்க முடியாது என்பதற்காக சொல்லுகிறேன், பேர் ஒற்றுமைக்காக சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பிலிப்பு பிதாவாகிய தேவனை எங்களுக்கு காண்பியும், வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன இந்த பிலிப்பு தான் நாத்தான்வேலை போய் அழைத்து வந்த பிலிப்பு. நாத்தான்வேலை போய் வேதத்திலே எழுதி இருக்கிறவரை நாங்கள் கண்டோம் என்று நாத்தான்வேலை கூட்டிக்கிட்டு வர்றாரு. அப்ப நாத்தான்வேல் சொல்றாரு, கலிலேயாவிலிருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீர் வந்து பாரும் என்று சொன்ன அதே பிலிப்பு தான் இங்கே பிதாவை எங்களுக்கு காண்பியும், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்துல என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்ற அந்த மெய் உபதேசத்தை அறிந்து கொண்ட பிலிப்பு அப்போஸ்தலர். அதற்கு பின்பாக அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்திலே சேவைக்காக பணிவிடையின் அந்த ஊழியத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிலிப்பு. அந்த பிலிப்பு தான் பணிவிடைக்கு ஏற்படுத்தப்பட்ட பிலிப்பு. பின்பு அவன் அதிபதிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிலிப்பு. ரதத்தோட ஓடி அதிபதிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். கடைசியில அப்போஸ்தலர்கள் வந்து சேரும் பொழுது அந்த பிலிப்பு அவன் ஒரு அப்போஸ்தலனாக அங்கே நியமிக்கப்பட்டு 4 கன்னியாஸ்திரிகளோடு, தன் குமாரத்திகள் ஆகிய 4 கன்னியாஸ்திரிகளோடு ஒரு மேன்மையான மகிமையான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிலிப்பு. அப்ப இவர்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் இந்த பிலிப்பை நினைத்திருப்பார்கள் என்ற பெயர் ஒற்றுமைக்காக கொண்டு பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் என்ன என்றால், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கையிலே நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் நம்முடைய கர்த்தராகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கொண்டு வருகிறார். நம்முடைய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கொண்டு வருகிறார். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்கு. இங்கே 5ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் நாள் என்று போடப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்திலே நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல். 11ஆம் வசனம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலும் கிறிஸ்துவின் நாள், 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களுடைய நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார். அங்க 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் நாள் வரைக்கும்
கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் துப்புரவும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தை போடப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று 5ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட வார்த்தையும் இந்த 11ஆம் வசனத்தில் போடப்பட்ட கிறிஸ்துவின் நாள் என்ற வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார். கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்மை துப்புரவும் இடரலற்றவர்களுமாக, அதை வாசிங்க 11 திரும்ப வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். வேண்டுதல் எதற்கு செய்கிறார்கள்? நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக இருக்க வேண்டும். எதற்கு? கிறிஸ்துவின் நாளுக்கென்று. கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் துப்புரவும் இடரலற்றவர்களுமாக இருக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலர்களுடைய வேண்டுதல். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையும் ஒரு வேண்டுதலும் ஒரு ஸ்தோத்திரமும் ஒரு ஜெபமும் அங்கே அப்போஸ்தலன் ஏறெடுப்பதாக சொல்லுகிறார். எதற்காக ஸ்தோத்தரிக்கிறார்? எதற்காக வேண்டுதல் செய்கிறார்? நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கையிலே உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். அங்கே 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் நாளுக்காக நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு நமக்காக அவர்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறார். ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஜெபம். அது என்ன அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய ஜெபமும் அப்போஸ்தலர்களுடைய ஸ்தோத்திரமும் நாம் கிறிஸ்துவின் நாளை ஜெயமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய ஜெபம், அதுதான் அவர்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அப்ப அப்போஸ்தல உபதேசத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தது நோக்கம், அவர் நம்ம நற்கிரியை தொடங்கி அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நாளிலே நாம் துப்புரவும் இடரலற்றவர்களுமாக நாம் காணப்படும்படியான ஒரு வேண்டுதலும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். இந்த நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கைக்கு ஆதாரமாக அங்கே என்ன இருக்கிறது என்றால், அவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டது முதல் எதற்காக அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டு இருக்கிறவர்களானபடியால், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதல் இந்நாள் வரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டு இருக்கிறவர்களானபடியால் இப்படிப்பட்ட ஒரு கிரியையை தேவன் உங்களிலே ஆரம்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் நன்மையை உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவதற்கு அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்றால், சுவிசேஷம் அவருக்கு கையளிக்கப்பட்டது முதல் இந்நாள் வரைக்கும் அதை ஏற்புடையவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதுதான் அதுக்கான அத்தாட்சி. முதல் என்னது? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் உடன்பட்டு இருக்கிறார்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதல் இந்நாள் வரைக்கும் அதற்கு உடன்பட்டு இருக்கிறீர்களே, அதுதான் மேன்மை. இந்த அப்போஸ்தல உபதேசம் நமக்கு கையளிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அந்த நன்மையை அவர் நடத்தி முடிக்க வேண்டும் என்றால், இந்த சுவிசேஷத்துக்கு, இந்த உபதேசத்துக்கு நாம் உடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். முன்னே அந்நியராயும், கொலோசியர் 1:20-21 முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலேப்பட்ட மரணத்தினாலே ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும். இந்த நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தை நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று கொலோசியர் எழுதுகிறார். பிலிப்பியர் அதற்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதல் நீங்கள் இதற்கு உடன்பட்டு இருக்கிறீர்கள். அதுதான் இந்த வாக்குத்தத்தமாகிய நன்மை உங்களுக்கு கிடைப்பதற்கான மேன்மையான அனுபவமாக இருக்கிறது. கலாத்தியருக்கு அதை எழுதும் பொழுது வேற சுவிசேஷம் இல்லையே அப்படின்னு வேற சுவிசேஷம் இல்லை. கலாத்தியருக்கு எழுதும் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. வேறே சுவிசேஷம் இல்லையே, வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. நீங்கள் கேட்டது முதல் இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் இருக்க வேண்டும். வேறே சுவிசேஷம் இல்லையே. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேறே சுவிசேஷம் இல்லையே. நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனாவது மாற்றி சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன், அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன், அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று சொல்கிறார். வேறே சுவிசேஷம் இல்லையே என்றால் வேறே சுவிசேஷம் கொடுக்கப்படுவதற்கு அப்போஸ்தலருடைய சுவிசேஷம் உபதேசம் குறைவானது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது குறைவுள்ளதாக நினைப்பது என்பது நம்முடைய தவறு, நம்முடைய குறைவுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல இது பூர்ணமான உபதேசம் அல்ல என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது பூர்ணமான உபதேசம் அல்ல என்று அப்போஸ்தல உபதேசத்தை ஒருவர் சொல்ல முடியுமா? அது முடியாது. நாங்க வேறே சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தும்படியாக வேறே சுவிசேஷம் இருப்பதாக சொல்கிறார்கள். சிலர் உங்களை கலகப்படுத்தும்படியாக இது முழுமையான உபதேசம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். வேறுபாடு முழுமையான உபதேசம் அல்ல என்ற வாக்கை நாம் வைக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தல உபதேசம் முழுமையாகவில்லை என்று ஒரு அர்த்தப்படுகிறது அல்லவா? அப்போ வேறே சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் கிடையாது. நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனாவது அதை மாற்றி சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கொண்டு வருகிறான். வேறு சுவிசேஷம் இல்லை. இந்த சுவிசேஷத்துக்கு இவர்கள் உடன்பட்டு இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை தவிர வேறே சுவிசேஷம் இல்லை என்ற இடத்துல அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதை விட்டு அசையாமல் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கர் 1:6 இந்த சுவிசேஷத்தை மிகவும் தரித்திரமான நேரத்திலே தெசலோனிக்கர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். வாசிங்க 1 தெசலோனிக்கர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாவிலும் போதும் இவ்விதமாய் எங்களை பின்பற்றுகிறவர்களாக மிகுந்த உபத்திரவத்திலே தேவனுடைய வசனமாகிய சுவிசேஷம் உபதேசம் உங்களுக்கு வந்தபோது பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கொண்டு வருகிறார். இது தெசலோனிக்கருடைய அனுபவம். ஆனால் இந்த அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சபைக்கு பலவிதமான அனுபவங்கள் இருந்தாலும் கூட பிலிப்பியருக்கு என்ன அங்கே தகுதியாக இருக்கிறது? இந்த சுவிசேஷத்தை கேட்டது முதல் அவர்கள் அதற்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். கலாத்தியருக்கு என்ன சொல்லுகிறார்? இதை தவிர வேற சுவிசேஷம் இல்லை என்று சொல்லுகிறார். அங்கே தெசலோனிக்கர்கள் அங்கே மிகுந்த உபத்திரவத்திலும் கூட இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டார்கள். கொலோசியருக்கு என்ன சொல்றாரு? இந்த நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தை நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் இருக்கும்படியாக சொல்லுகிறார். ஆனால் 2 கொரிந்தியர் 11:4 வாசிக்கல. 2 கொரிந்தியர் 11:4 வேறொரு சுவிசேஷம் இல்லை. நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் சொன்ன இயேசுவை அல்லாமல், நீங்கள் பெற்ற ஆவியை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு இயேசு கிறிஸ்துவையும் வேறொரு அபிஷேகத்தையும் ஒருவன் கொண்டு வந்தால் நீங்கள் நன்றாய் சகித்திருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? எதிர்மறை. நீங்கள் சகிக்க மாட்டீர்கள் என்பதாக இருக்கிறது. வாசிங்க 11:4. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவர் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்றால் சகிக்க மாட்டீர்கள் என்று அர்த்தம். அப்ப இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது உங்களுக்கு கையளிக்கப்பட்டது முதல்
நீங்கள் இதோடு உடன்பட வேண்டும். நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறொரு சுவிசேஷம் இல்லை என்ற இடத்திலே அசைவில்லாதவர்களாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாற்றி சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் சொல்ல அப்போஸ்தலர்களால் கொண்டு வரப்படாத ஒரு சுவிசேஷமோ ஒரு இயேசுவோ ஒரு அபிஷேகமோ இல்லை. அதுக்கு விரோதமாக ஒரு இயேசுவையோ ஒரு சுவிசேஷத்தையோ ஒரு அபிஷேகத்தையோ கொண்டு வந்தால் நாம் சகிக்க முடியாது என்பதாக இருக்கிறது. இதுதான் நமக்குள்ளே நற்கிரியை தொடங்குவதற்கான அடிப்படையாக சொல்லுகிறார். பிலிப்பியர்ல அடிப்படை என்ன? அவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டது முதல் இதற்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். அதனாலே நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் அதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையும், அதனாலே அவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுக்கிறார். 11ஆம் வசனத்திலே கரை திரை பிழையற்றவர்களாக அவர்களை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். துப்புரவும் இடரலற்ற ஒரு சபையாக கொண்டு வந்து நிறுத்துவார். என்றைக்கு? கிறிஸ்துவின் நாளிலே. அதற்காக ஒரு வேண்டுதலையும் அவர் ஏறெடுக்கிறார். இந்த தகுதிதான் அவர்களுடைய நற்கிரியை தேவன் தொடங்கி அதை இயேசு கிறிஸ்துவ நாள் பரியந்தம் நடத்துவார். துப்புரவும் ஒரு இடரலற்ற வாழ்க்கையும் இருக்கும். என்றைக்கு? கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இருக்கும் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. அப்போஸ்தல உபதேசத்தை அல்லாமல் வேறொரு உபதேசம் இல்லை. அப்போஸ்தலர்கள் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. அப்போஸ்தலர்கள் அறிவித்த இயேசுவை அல்லாமல் மேலான ஒரு இயேசுவை நீங்கள் அறிவிக்க முடியாது. வேறொரு உபதேசம் இல்லை, வேறொரு அபிஷேகம் இல்லை என்ற இடத்திலே இதைதான் அங்கே நம்மில் நற்கிரியை தொடங்கினவர் என்று சொன்னது விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இருக்கிறார் என்பது நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கையின் வார்த்தை தான் அங்கே எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி நம்மளை விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் பொறுமையோட ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோட ஓட வேண்டும். ஆனால் விசுவாசத்தை நம்ம துவக்கினவரும் விசுவாசத்தை நம்ம முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். விசுவாசத்தை நம்ம துவக்கினவர் கிறிஸ்துவே, விசுவாசத்தை நம்மளை முடிக்கிறவர் கிறிஸ்துவே என்ற இடத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் பொறுமையோட ஓட வேண்டும் என்று எழுதுகிறார். அங்கே நற்கிரியை நமக்கு தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே விசுவாசத்தை துவக்கினவர் அதை விசுவாசத்தை முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்ம விசுவாசத்தை துவங்கி நம்ம விசுவாசத்தை முடிக்கக்கூடிய இயேசு என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார், நமக்குள்ளே விசுவாசத்தை முடிக்கிறார் என்ற இடத்திலே பொறுமையாக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். பொறுமை நமக்கு வேண்டும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை அவசியமாக இருக்கிறது. 4000 வருட காலங்கள் அவர் அந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் விசுவாசத்தின் நல்ல ஓட்டத்தை ஓடி சாட்சி பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தானே 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11:39 வாசிங்க. அவர்கள் எல்லோரும் நற்சாட்சி பெற்றவர்கள், விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள். 39 இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நற்சாட்சியை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. விசுவாசத்தின் நற்சாட்சியை பெற்றவர்கள் வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. நற்கிரியை நமக்குள்ளே அவர் தொடங்கி அதை முடிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். ஆனால்
அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த நன்மை என்ற அனுபவம் இல்லை என்பதாக இருக்கிறது. அந்த நன்மை என்ற அந்த பரிபூரணத்துக்குள்ளாக அவர்கள் வர முடியவில்லை. நன்மை என்ற பரிபூரணத்துக்குள்ளாக வர முடியவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கி நம்முடைய அவருடைய விசுவாசத்தை முடிக்கிறவராக இருக்கிறார் என்பது அவர்கள் அந்த நன்மையை பெறாததுக்கு முழுமையாக பெறாமல் போனதற்கு காரணம் என்ன என்றால் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை என்பதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்ற நன்மை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்ற இடத்திலே சொல்லப்பட்டவர்கள் யாரு? 4000 வருடம் இருந்த பரிசுத்தவான்கள் தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்ற இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி 39 என்ன இருக்குது? அவர்கள் எல்லோரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள், ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்ற இடத்திலே அவர்கள் சாட்சி பெற்றிருந்தாலும், அவர்கள் விசுவாசத்தின் நற்சாட்சியை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாத இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த நிறைவு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த நிறைவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே ஆதாமுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்துவிட்டது. ஆனால் காயினுடைய வாழ்க்கையிலே அங்க பாவம் மாத்திரமல்ல, குற்றம் வந்திருக்கிறது. He committed a crime. Not only sin, he also committed a crime, a well planned murder. அவன் ஒரு சரியாக ஒரு திட்டமிட்டு ஒரு கொலை செய்கிறான் என்ற இடத்துல குற்றம் அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே பங்கு பெறுகிறதாக இருக்கிறது. ஆபேலை குறித்து சொன்ன இடத்துல ஆபேல் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அறிவும் ஒரு அன்பும் இருக்கிறது என்ற இடத்துல இருக்கிறான். ஆனால் காயினுக்கு அந்த அறிவோ அந்த அன்போ இல்லை என்ற இடத்துல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளே நற்கிரியை தொடங்கி நற்கிரியை முடிக்க வேண்டும். நம்மளே நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கிறது. அது என்ன என்றால் நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்குகிறதும் நமக்குள்ளே விசுவாசத்தை முடிக்கிறதுமாக இருக்கிறது. நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்குவது என்பதும் நமக்குள்ளே விசுவாசத்தை முடிப்பது என்பதும் என்ன? நம்மளே விசுவாசத்தை துவங்கி நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறது author and the finisher of our faith. அப்படின்னா நம்ம விசுவாசத்தை துவங்குவது என்பது நாம் அவரை அறிகிற அறிவு. நம்ம விசுவாசத்தை முடிப்பது என்பது அந்த அன்பு என்பதாக இருக்கிறது. கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையக்கூடிய அந்த அறிவை பெற்றுக்கொண்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அங்க 3:14 பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப விசுவாசத்தின் துவக்கம் என்பது என்ன? தேவ அறிவு, தேவனுடைய அறிவு, நம்முடைய அறிவு இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது, நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. அதனால அறிவு என்ற உடனே நம்முடைய அறிவு என்று நினைத்து கூடாது. மனிதனுடைய அறிவு மனிதனுக்குரியவர்களை அறியும், உலகத்தின் ஆவி உலகத்துக்குரியவர்களை அறியும், மனித ஆவி மனிதனுக்குரியவர்களை அறியும். மனிதனுடைய அறிவு ஒன்றுக்கும் உதவாது, அவனுடைய மாம்சீக அறிவு ஒன்றுக்குமே உதவாது. தேவனை அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. நம்ம விசுவாசத்தை துவங்குவது என்பது தேவனை அறியக்கூடிய அறிவு. நம்முடைய விசுவாசத்தின் முடிவு என்ற இடத்துல அதை நிறைவேற்றி முடிப்பார் என்பது அவருடைய அன்பு என்பதாக இருக்கிறது. இதை அன்பு என்ற பக்கத்தில் 2 பக்கம் எடுக்கணும்னா விசுவாசத்தின் துவக்கம் என்பது ஆதி அன்பாகவும் அந்த விசுவாசத்தின் முடிவு என்பது அறிவு கெட்டாத அன்பாகவும் இருக்கிறது. அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆதி அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. எபேசிய சபை ஆதி அன்பிலே தவறுகிறது. எல்லா கிரியைகளையும் செய்து மேன்மையாக இருக்கக்கூடிய எபேசு சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதி அன்பிலே குறைவுபடுகிறது என்று சொல்லுகிறார். ஆதி அன்பிலே குறைவுபடுகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும்
இந்த அன்பிலே நாம் வளர வேண்டும் என்றால் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். உத்தமமானவைகளை நம்முடைய அறிவு, நம்முடைய மனது ஒத்துக்கொள்ளாது. அதான் விஷயம். தேவனுடைய உத்தமமான சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே மனிதர்கள் இல்லை. ஆனா பிலிப்பு சபை உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது ஆவியின் நிறைவினாலே அது கொண்டு வரப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவினால் தான் நாம் தேவனை அறிகிற அறிவையும் தேவனுடைய அன்பையும் அறிந்து கொள்ளுகிறோம். ஆதி அன்பு என்பது சகோதர சிநேகம். அது ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய பகுதி. ஆனால் அறிவு கெட்டாத அன்பு என்பது என்ன? 10ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. 9ஆம் வசனமே. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களும். அப்ப ஆதி அன்பு என்பது சகோதர சிநேகம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. அது எல்லாருக்கும் உண்டு. விசுவாசிகள் ஒருவரில் ஒருவர் சகோதரர், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அறிவு கெட்டாத அன்பு என்பது சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்பின் வாழ்க்கை. சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்பின் வாழ்க்கையாக இருக்கிறது. சகல பரிசுத்தவான்களோடு கூடிய அன்பின் வாழ்க்கை, சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது என்பது ஒரு பக்கம். அங்கே சகல பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணரக்கூடிய வல்லவர்களாக நாம் மாற வேண்டும். அதான் ஆதி அன்பு என்பது சகோதர சிநேகம். அறிவு கெட்டாத அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்பது விசுவாசத்தை முடிக்கக்கூடிய பகுதி. விசுவாசத்தின் துவக்கம் என்பது ஆதி அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய பகுதி. விசுவாசத்தை முடிப்பவர் என்பது சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். அது தேவனுடைய அன்பின் 2 பக்கமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் துவக்கம் என்பதையும் விசுவாசத்தின் முடிவு என்பதையும் அன்போடும் சகல பரிசுத்தவான்களுடைய ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய ஆதி அன்போடும் அறிவு கெட்டாத அன்போடு ஒப்பிட்டோம். இந்த விசுவாசத்தின் துவக்கத்தையும் இந்த விசுவாசத்தின் முடிவையும், இந்த நற்கிரியின் தொடக்கத்தையும் இந்த நற்கிரியின் முடிவையும் நாம் அறிவோடும் அன்போடும் ஒப்பிட்டோம். கொலோசியர் 3:10 நாம் தேவனை அறியக்கூடிய அறிவு. கொலோசியர் 3:14 அவருடைய பூரண சற்குணத்தை நாம் தரித்துக் கொள்ளக்கூடிய பகுதியாக. 3:10 நம்ம சிஷ்யத்துடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைய வேண்டும். அங்கே 3:14 நாம் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பின் பகுதிகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவ்வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் 4000 வருஷம் இருந்தாலும் கூட அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதிலே என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தாலும் கூட அந்த ஜீவனை இரத்த சாட்சி என்ற இடத்திலே கொடுத்தாலும் கூட அவர்கள் இரத்த சாட்சி என்ற பரிபூர்ணமான இரத்த சாட்சிகளுடைய பட்டியலிலே அவர்கள் வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆவியனுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவர்களை பேசக்கூடிய ரத்தத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். ஆவியலின் ரத்தம், ஆவியலுக்கு தேவனை குறித்த அறிவும் தேவன் மேலே ஒரு அன்பும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆபேலை ஏற்றுக்கொண்டார், ஆபேலுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். ஆபேலை என்பது அவன் தேவனை அறிந்த அறிவின் பக்கம். அவனுடைய காணிக்கை என்பது அவன் தேவனில் அன்பு கூர்ந்த பக்கம். அவனுடைய காணிக்கையை நாம் 2ஆக பிரித்தால் அது முதன்மையும் கொடுமையும் அளவை கொண்டு வந்தான். முதன்மை என்பது தேவனை அறிகிற அறிவின் பக்கம், கொடுமை என்பது தேவனுடைய அன்பின் பக்கமாக இருக்கிறது. அவர் காயினையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, காயினுடைய பலியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காயினுக்கு தேவனை குறித்த அறிவும் இல்லை, தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கமும் இல்லை. ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆபேல் என்பது தேவனை அறிகிற அறிவிலே அவன் இருக்கிறான்.
ஆபேலுடைய காணிக்கை என்பது தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கத்திலே இருக்கிறார். அந்த காணிக்கையிலே நாம் பார்த்தால் முதன்மையானதையும் கொழுமையானதையும் கொண்டு வந்திருக்கிறார். முதன்மையானதையும் கொழுமையானதையும் கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவெல்லாம் செய்தாலும் கூட 4000 வருடம் காலங்கள் இருந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் பழிவாங்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். அங்கே ஆதாம் முதல் யோவான் ஸ்நானகம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களே இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பழிவாங்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் அங்கே 9-10 வசனங்கள்ல அங்கே 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை 10 வசனம் வாசிங்க. 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு அங்கே ஆத்துமாக்களை அவர் பார்க்கிறார். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர். பழிவாங்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆபேல் எத்தனை நன்மையான பலிகளை அவன் செலுத்தி தேவனை அறிகிற அறிவை அடைந்திருந்தாலும் கூட பழிவாங்கும் என்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆபேல் இன்னும் மரித்தும் பேசுகிறான் என்ற சாட்சி பெற்றாலும் கூட அதே எபிரேய நிருபக்காரர் ஆபேலின் ரத்தம் பேசுனதை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தம் என்று ஏன் எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அவர் மன்னியும் என்றுதான் அவர் பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதுதான் மேன்மையான பக்கமாக இருக்கிறது. அவர்கள் பழிவாங்கும் என்றுதான் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவையோ வாக்குத்தத்தத்தின் அந்த சுதந்திரத்தையோ அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. சுற்றிதான் இருக்கிறாங்க. அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 39 பார்த்தா அவர்கள் எல்லோரும் நற்சாட்சி பெற்றவர்கள், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள முடியவில்லை. 39-40 வாசிங்க. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அது என்ன? அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவர்கள் தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கம் இருந்தாலும் அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய பக்கம் இருந்தால் சகல பரிசுத்தவான்களின் அன்பு என்ற இடத்துல நாம் தான் கொண்டு வரப்படுகிறோம். அங்க விசுவாசத்தின் துவக்கம் விசுவாசத்தின் முடிவு என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நற்கிரியை தொடங்கினவர் நற்கிரியை முடிக்கிறவர் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அப்ப விசுவாசத்தின் துவக்கம் என்ற இடத்திலும் விசுவாசத்தின் முடிவு என்ற இடத்திலும் நம்ம அன்புதான் பார்ப்போம். அது என்ன? சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்புதான் விசுவாசத்தின் முடிவு என்று நாம் பார்ப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்பு என்று எழுதுகிறார். 14 தானே 18. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னவென்று உணர்ந்து இருக்கக்கூடிய பக்கம். அப்ப விசுவாசத்தின் துவக்கம் விசுவாசத்தின் முடிவு என்ற இடத்துல ஆதி அன்பு அறிவு கெட்டாத அன்பு, விசுவாசத்தின் துவக்கம் விசுவாசத்தின் முடிவு என்ற இடத்துல தேவனை அறிகிற அறிவு தேவனுடைய அன்பு என்று ரெண்டு பக்கம். தேவனை அறிகிற அறிவு இருந்து தேவனுடைய அன்பு இல்லாவிட்டால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய வல்லமையின் பக்கமும் அவருடைய சுபாவத்தின் பக்கம் ரெண்டுமே இருக்கிறது. அவருடைய வல்லமையின் பக்கத்தை உலகம் கண்டிருக்கிறது, அவருடைய சுபாவத்தின் பக்கத்தையும் உலகம் கண்டிருக்கிறது. அதான் விஷயம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல அவர் கோபப்பட்டுதான் எல்லாத்தையும் அழிக்கிறார். ஆனால் அவருடைய தன்மை என்ன? நீடிய பொறுமையாக இருந்த பின்பு அவர் அந்த அழிவை கொண்டு வந்தாலும் கூட மீண்டும் நான் ஒருபோதும் மனிதனை இப்படி முழுவதுமாக அழித்து போடுவது இல்லை என்ற உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்க இனிமே அவனை முழுவதும் இப்படி அழிப்பது இல்லை என்று கொண்டு வரக்கூடிய இடத்துல அழித்ததுக்கும் ஒரே காரணம் தான், அழிக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கும் ஒரே காரணம் தான்.
அழிப்பேன் என்பதுக்கு என்ன காரணம் சொன்னாரோ, அழிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரே காரணம் சொன்னார்னா என்ன? அவர் தன்னுடைய தன்மையின் இன்னொரு பக்கத்தை காண்பிக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே, ஆனா அவர் அன்பின் நிறைவினாலே இருக்கிறார். ரெண்டு பக்கமும் இருக்குது. அதுதான் அவருடைய தன்மை. அப்போ தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் இருந்தா போதுமா? அவருடைய அன்பின் பக்கத்தை நாம் பெற வேண்டும். ஆவியினுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவும் தேவனில் அன்பு கூறக்கூடிய பகுதியும் இருந்தாலும் கூட தேவ அன்பை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே மனிதன் வருகிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்த பின்பு, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்த பின்புதான் நாம் அவருடைய தன்மைகளை நாம் அடையக்கூடிய இடத்திலும் அறியக்கூடிய இடத்திலும் இருக்கிறோம். ஆதாம் இழந்த தேவனுடைய தன்மை, ரூபம் என்பதை தான் நாம் அடைந்து கொள்ள போகிறோம் இல்லையா? அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தெய்வீக சாயலையும் அவருடைய ரூபத்தை இழந்து போகிறான். அவன் இழந்து போன இடத்துல விழுந்து போன மனிதனுடைய சாயல் ரூபம் என்ற இடத்தில் தான் மனிதன் அடிமை என்ற சாயல் ரூபத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து தெய்வீக ரூபம் சாயல் என்பதை மீட்டெடுத்திருக்கிறார். இப்ப கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும். கிறிஸ்து நம்மில் உருவாக்கி சகல பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஆழம் அகலம் அப்படிதான் எழுதிருக்கு. 17 வாசிங்க. எபேசியர் 3:17 வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும், அப்பதான் அந்த பரிபூரணம் நமக்குள்ளே வரும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது என்பது விசுவாசத்தின் துவக்கம், நற்கிரியையின் துவக்கம். நாம் சகல பரிசுத்தவான்களையும் அன்பு கூறுவது என்பது அந்த அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. அதான் அது நற்கிரியை முடிக்கக்கூடிய இடத்துல, கிறிஸ்துவின் நாளுக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. அதிலே நாம் முதலாவது அறிவை, புதிதாக்கப்பட்ட மனிதனை, புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:10 முதல் விசுவாசத்தின் துவக்கம், நற்கிரியின் துவக்கம் என்பது என்ன? நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைய வேண்டும். தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறோம். ஆனா 14 நாம் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுகிறோம் என்பதாக. இதற்கு என்ன வேண்டும் என்றால், நாம் தெய்வீக தன்மைகளை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம் என்ற இடத்திலே நாம் வர வேண்டும். பொறுமை, நீடிய பொறுமை. இந்த 12ஆம் அதிகாரத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான, அந்த எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவோம் என்று சொல்லி 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? இங்கே சகித்து என்று போட்டிருக்கிறது. வாசிங்க திரும்ப 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அது என்ன சந்தோஷம்? தனக்கு முன்பாக கரை திரை பிழையற்ற ஒரு நிறைவான மனவாட்டி சபையை தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கிறது. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. Looking unto Jesus, the author and finisher of our faith. இல்ல 2
2. Oh. Looking into Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. KJV. Okay. Enduring. Thirdly, for consider him that endured such contradiction of sinners against himself. சகித்தார் என்று போட்டுள்ளது. நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவர் சகித்தார். நமக்கு ஒரு சகிப்பு தன்மை வேண்டும் என்பதுதான் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சகிப்பு தன்மை, ஒரு பொறுமை என்ற இடத்தில் தான் அவர் இவைகளை எல்லாம் சகித்து ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சகிப்புத்தன்மை என்பதும் அதை சகித்தார் என்ற இடத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. பொறுமை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள பொறுமை அவசியமாக இருக்கிறது. அதற்காக அவர் சிலுவையை சகித்திருக்கிறார். நாமும் அவரை போல சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதுதான் அவர் கொண்டு வருகிறார். யூதர்களால் வந்த சகலத்தையும், சத்துருக்களால் வந்த சகலத்தையும் அவர் சகித்து தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம், அது என்ன, சபையை பரிபூர்ணமாக தமக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய இடத்திலே அவர் எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார். சகித்தார். ஒரு வைராக்கியமும் அவருக்கு இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடிக்கக்கூடிய வைராக்கிய வாஞ்சை அன்பினாலே அவருக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு சகிப்புத்தன்மையும் இருக்கிறது. தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், இன்னொரு பக்கத்திலே மனிதர்கள் மேல் இரக்கமும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார் என்று ரெண்டு பக்கமும். தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது, அதே சமயம் சகிப்புத்தன்மையும் இருக்கிறது. வைராக்கியம் என்ன? தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை பேசுகிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று வைராக்கியத்தை காண்பிக்கிறார். அந்த வைராக்கியம், அந்த அன்பினாலே அந்த வைராக்கியத்தை காண்பித்து அந்த பெலிஸ்தியனை கொன்று போடுகிறான். ஆனால் அவன் சத்துருக்களை அவன் சகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் சவுலாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவனுக்கு வந்த உபத்திரவங்களுக்கு எல்லையே இல்லை, அதை சகித்து அவன் ஜெயித்தான். ஆனால் தான் 2 சாமுவேல் 23 கடைசி வார்த்தைகள், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடினவன். இன்பமாக தான் எல்லா சங்கீதம் பாடியிருக்கான். அவனுக்கு வந்த உபத்திரவங்களுக்கு அளவே இல்லை, அதை சகித்து அந்த ஜெயத்தை பெற்றிருக்கிறான். அதான் விஷயம். தாவீதுக்கு ஒரு எந்த அளவுக்கு தேவன் மேல் ஒரு வைராக்கிய வாஞ்சை இருந்ததோ அதே அளவுக்கு அவனுக்குள் ஒரு சகிப்பு தன்மையும் இருந்தது என்று தேவனுடைய 2 பக்கங்களும் நம்முடைய ஜீவியத்திலே நாம் பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய வல்லமையின் பக்கம் என்ற இடத்திலே அது நம்முடைய உள்ளான மனிதனிலே அது கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்திலே, நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஜெயிக்கக்கூடிய இடத்திலே அவருடைய வல்லமையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஜெயிக்கக்கூடிய இடத்திலே நமக்கு பொறுமையும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பக்கமும் இருக்கணும். அதுதான் விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடிக்கிறவர், நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து நாள்புறையும் அதை நடத்தி முடிப்பார் என்ற எபேசியர்ல அந்த நற்கிரியை, அங்கே பிலிப்பியர்ல அந்த நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து நாள்புறையும் முடிப்பார் என்ற நம்பிக்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலே அங்கே கரை திரைப்பலைய அங்கே துப்புரவு என்ற இடத்திலே அவர் கொண்டு வந்து நிறுத்தார். 11ல என்ன பண்ற, கிறிஸ்துவின் நாளுக்கு என்று உங்களை துப்புரவுள்ளவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுதல் இருக்கும். பிலிப்பியர்ல அந்த நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிக்க நல்லவராக வல்லவராக இருந்தார். அங்கே தெசலோனிக்கேயர்கள் அங்கு சுவிசேஷம் சொல்லப்பட்ட போது மிகுந்த உபத்திரவத்திலே அந்த சுவிசேஷம் அவர்கள் சொல்லப்பட்டாலும் கூட பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட அதை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:11 நீங்க பார்த்தா, பெராயா பட்டணத்தார் இவர்களை விட நட்புலசாலிகள், ஏனென்றால் வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்தார்கள். ஆனாலும் கூட இந்த நிலைமைக்கு அவர்களால் வர முடியவில்லை. மிகுந்த உபத்திரவத்திலே மனமகிழ்ச்சியோட பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டதுதான் அந்த மேன்மையாக. ஆனா 2 கொரிந்தியர்ல ஒரு அச்சம் அங்கே வைக்கப்படுகிறது. உங்கள் மனதும் கிறிஸ்துவை விட்டு
கெடுக்கப்படும், கிறிஸ்துவுடைய சத்தியத்திலிருந்து கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்துதான் சொல்றாரு, நாங்கள் அறிவிக்காத ஒரு சுவிசேஷம், நாங்கள் அறிவிக்காத ஒரு இயேசு, அதில் நீங்கள் பெறாத ஒரு ஆவி ஒரு கொண்டு வந்தால் சகித்திருக்கீர்களா? நம்ம நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவ நாள் குறைந்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதற்கு நாம் சகல அங்கே ஆதி அன்பு என்ற இடத்திலே நாம் இருக்கிற ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, சகோதர அன்பு, சகோதர ஸ்நேகம். ஆதி அன்பு என்பது சகோதர ஸ்நேகம். எபேசிய சபை எத்தனை மேன்மையான வாழ்க்கை பெற்றிருந்தாலும் கூட நீங்கள் சகோதர சிநேகத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், விளக்கு தண்டிலிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். மேன்மையான உபதேசங்கள் இருக்கிறது, மகிமையான வாழ்க்கை வைத்திருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு சம்பந்தமில்லாத காரியத்திலே சகோதரர்களை பயக்கக்கூடிய கசப்பு இருக்கக்கூடிய பகுதி இருக்கு. ஏசாவை குறித்து சொல்லும் போது அதை போன்ற எந்த ஒரு கசப்பான வேரும் தோன்றி நம்ம ஒண்ணுமில்லாமல் பண்ணிடக்கூடாதுன்ற எச்சரிக்கை வைக்கிறாரே. அப்படின்னா ஆதி அன்பு என்பது சகோதரர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அறிவிக்கட்டாத அன்பு என்பது சகல பரிசுத்தவான்களோடும் இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லையா? சகல பரிசு, அதான் அறிவிக்கட்டாத. ரெண்டு பக்கத்தையும் நாம் அடைந்து நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள்பர், இயேசு கிறிஸ்துவின் நாள்பர் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை. கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் துப்புரவும் இடரலற்ற உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர்ல நற்கிரியை தொடங்கினவர் அதை முடித்தது போல நம்முடைய ஒவ்வொரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய நன்மையை துவக்கி அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை துவக்கி அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. விசுவாசத்தின் நற்சாட்சி பெற்றவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். இந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாறுவோம். அறிவிக்கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்புக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் அழைத்து கொண்டு வந்த நம்பிக்கை, ஒரு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல. எகிப்தின் இரவிலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இரவிலே நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அதான் விஷயம். இந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்குதான் பொறுமை அவசியம் என்று சொன்னேன். அதுக்குதான் நாம் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையோடு அதை சகித்துதான் அந்த சிலுவையை நிறைவேற்றி இருக்கிறார். ஏசாயா 40:31 அது கழுகுகளை போல நாம் பலன் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த காலை வேளையிலே நாம் அவருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். பொறுமை, காத்திருப்பு, சகிப்புத்தன்மை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்றதுதான் அவருடைய தன்மை. அவருடைய தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். தெய்வீக சுபாவங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறோம். அது காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரூத்துடைய வாழ்க்கையிலே ஒரு இரவிலே போய்தான் அங்கே காத்திருக்கிறான். தன் மணவாளனுடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிறைவை அவன் அந்த ராத்திரியிலே அளந்து கொண்டான். ஒரு ராத்திரியில் தான் பவுலும் சீலாவும் அங்கே சந்தோஷப்பட்டு பாடி தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஒரு சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கை அங்கே வெளிச்சமாக்கப்பட்டது. அவன் பகலுக்குள் வந்து விட்டான். ஒரு இரவை நாம் பகலாக்கக்கூடியது என்பது அவரை அறிகிற அறிவும் அவருடைய அன்புமாக இருக்கிறது. அந்த இரவு என்ற தீமையெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலிருந்து நீக்கி போட்டு நன்மை என்ற பகலுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்தார். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்கு இருக்கும். பிலிப்பு சபையிலே அந்த நன்மையை நிறைவேற்றினவர், கலாத்தியரிலே அதை நிறைவேற்றினவர், கொலோசியரிலே அந்த நம்பிக்கையை நிறைவேற்றினவர், அங்கே கொரிந்தியரிலே அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை நிறைவுக்கு கொண்டு வந்தவர் தேவன். இந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். அவரை அறிகிற அறிவு என்ற இடத்துல கொலோசியர் 3:10 புதிய மனிதனை தரித்துக் கொள்வோம். பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்வோம்.
தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய அன்பு என்ற இடத்துக்கு வருவோம். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரைந்து அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை. அங்கே ஒருவரோடு ஒருவருக்கு இருக்கக்கூடிய அன்பு, ஆதி அன்பு என்ற இடத்திலே நாம் பரிபூரணத்தை அடைந்து கொண்டு அறிவு கட்டாத அன்பிலே நாம் வளர்ந்து பெருகி ஓங்க வேண்டும். இதற்காகவே அழைத்திருக்கிறார். அந்த அன்பின், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணர வல்லவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் சகல பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், அதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்கள் நம்முடைய ஜீவியத்திலே அன்பின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, சகல பரிசுத்தவான்களோடு உள்ள கிறிஸ்துவின் அன்பிலே நாம் பங்கு பெறுவோம். நம்ம நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் அதை நடத்தி முடிப்பார். கிறிஸ்துவின் நாளுக்காக துப்புரவும் இடரற்றலுமாக நாம் காக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையை துவங்கினவர், இந்த விசுவாசத்தை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரையும் நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்தோம். நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் வெளியாக்கப்படட்டும். நம்முடைய ஜீவியத்திலே தேவனை அறிகிற அறிவின் நிறைவை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஜீவியத்திலே தெய்வீக தன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நாம் நிரப்பப்படுவோம். அவருடைய தன்மையின் சொரூபத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோம். இந்த கால வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக